morning everybody. Let us start the critical concentration and toxicity of minerals. So last stage என்ன பார்த்தோம்? So macronutrient and micronutrient, some other element and their function, absorption and deficiency disease and the symptoms. So எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்தோம். அது தனித்தனியான 5 மார்க்கு. அதனால் யூ கிளியர்லி ப்ரிப்பேர்டு ஃபார் மை டேபிள் காலம் மெத்தட் ஆஃப் டீச்சிங். அதை ஃபாலோ பண்ணு. பட் புக் மெத்தடை ஃபாலோ பண்ண வேணாம், அது ரொம்ப கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ டுடே வி வில் சி தி கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டாக்ஸிட்டி ஆஃப் மினரல்ஸு. ஸோ டாக்ஸிட்டி அப்படின்னு பார்த்தா நச்சுத்தன்மை. இப்போ தாவரங்களுக்கு இப்போ ஹைட்ரஜன் நெசசிட்டி, பாஸ்பரஸ் நெசசிட்டி, நைட்ரஜன் நெசசிட்டி, அதாவது பொட்டாசியம் நெசசிட்டி, ஆல் எலிமெண்ட்ஸ் ஆர் நெசசிட்டி ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான்ட். நமக்கு தெரியும் இது எல்லாமே மிக அவசியம், எசென்சியல் அப்படின்னு பார்க்குறோம். சில மினரல்ஸுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி கிரிட்டிக்கல் கண்டிஷன் இருக்கும்ல. ஸோ என்னென்ன, அதாவது அவருடைய பிளான்ட்டோடைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அதை பொறுத்து அதோடைய நியூட்ரியன்ட்டு மினரல் கான்சன்ட்ரேஷன் இந்த அளவு இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும்னு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ டு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த பிளான்ட், அப்போது அந்த தாவரத்துடைய உற்பத்தி அதிகமாக இருக்க வேண்டுமென்றால் டு அவாய்டு மினரல் டாக்ஸிட்டி, அப்போது தாதுப்புகளால் எந்த விதமான நச்சுத்தன்மையானது ஏற்படுத்தக்கூடாது. சொல்ல புரியுதா? அப்போ டு இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த பிளான்ட் டு அவாய்ட் தி மினரல்ஸ் டாக்ஸிட்டி, அப்போ அந்த தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய மினரல்ஸ்னால் எந்தவித நச்சுத்தன்மையானது ஏற்படுத்தக்கூடாது. அப்படி இருந்தால் தான் அந்த தாவரத்துடைய ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு த கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் இன் எசென்சியல். அப்போது என்னுடைய அதாவது மினரல்ஸ் இஸ் எசென்சியல், மினரல்ஸ் இஸ் எசென்சியல். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, குறைவாக இருக்கக்கூடாது. பட் நார்மல் மினரல்ஸ் இஸ் எசென்சியல். அப்போ கிரிட்டிக்கல் இஸ் த நார்மல். த நார்மல் கான்சன்ட்ரேஷன் ஆர் கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் இஸ் எசென்சியல் ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிளான்ட்டு. அப்போ இது அவசியம் பார்க்கணும். இதில் 2 கேட்டகரி இருக்குது. ஃபஸ்ட்டு த மினரல்ஸ் நியூட்ரியன்ட் லெஸ்ஸர் தென் கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன். மினரலுடைய நியூட்ரிஷன் எப்படி இருக்கணும், அதாவது லெஸ்ஸர் தென் கிரிட்டிக்கல், அதை விட இது குறைவாக இருக்குன்னு பார்க்கணும். அப்படி குறைவாக இருந்தால் ஸோ டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் ஃபார்ம் ஆகணும். அப்போ நார்மல் கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் இஸ் எசென்சியல். நார்மல் கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் இஸ் எசென்சியல். அப்போ அதை விட குறைவாக இருக்கும் பொழுது தாவரங்களுக்கு ஒரு குறைபாட்டு நோயானது ஏற்படுகிறது பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு த இன்க்ரீஸ் ஆஃப் மினரல் நியூட்ரியன்ட் மோர். இப்போ மினரல் நியூட்ரியன்ட் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த நார்மல் கான்சன்ட்ரேஷன் ஆசா சரியாப்பா சார் டாக்ஸிட்டி ஆகும். மினரல் நியூட்ரியன்ட்டு அதிகமாக இருக்குது எப்போ நார்மல் கான்சன்ட்ரேஷனை விட, அப்போது டாக்ஸிட்டி ஆனது ஏற்படும் பார்க்குறோம். அப்போ அதனால் டிஃபிஷியன்சி சிம்டமானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். சரியா? இது ஒரு 3 மார்க் கொஸ்டினை ஸோ மேக்கப் பண்ணிக்க. ஸோ கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டாக்ஸிட்டி ஆஃப் த மினரல்ஸு. சரியா? அது டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ டு அவாய்ட் தி மினரல்ஸ் என்ன சொல்கிறோம், டாக்ஸிட்டி. அப்போ மினரல்ஸுடைய அதாவது டாக்ஸிட்டி அதிகமாக பொழுது நம்மளுடைய அதாவது பிளான்ட்டோடைய ப்ரொடக்டிவிட்டி குறைவாக இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ நமக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கல, த கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் இஸ் த நார்மல். அது குறைவாக இருந்தாலும் பிரச்சனை, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை சொல்கிறோம். கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் நார்மலாக இருந்தால் தான் எந்த விதமான டிசீஸ் சிம்டம்ஸ் இருக்கான்னு சொல்கிறோம். ஸோ 3 மார்க் கொஸ்டினை பார்த்துக்க. அதுக்கு ஒரு கிராஃப் ஒன்று இருக்குது, அந்த கிராஃபும் பக்கத்தில் பார்த்துக்க. சரியா? அப்போது கீழே பாரு, த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த நியூட்ரியன் இன் பிளான்ட் டிஷ்யூ. பிளான்ட் டிஷ்யூவில் காணப்படக்கூடிய நியூட்ரியனுடைய கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்குது. இந்த சைடில் பார்த்தோன்னா க்ரோத் அஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த க்ரோத் மேக்ஸிமம் ரேட் பார்க்குறோம். பர்சன்டேஜில் அந்த மேக்ஸிமம் ரேட் ஆஃப் க்ரோத் இங்கே பார்க்குறோம். அந்த மேக்ஸிமம் ரேட் ஆஃப் க்ரோத்தில் 10% ரிடக்ஷன் இந்த பிளான்ட் க்ரோத்து. ஸோ இதை பொறுத்து ஒரு 10% பிளான்ட்டுடைய க்ரோத்தை வந்து நம்ம அதாவது குறைவாக மதிப்பிடும் பொழுது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணாக்க இந்த அடக்குவேட் ஜோனில், அப்போது இந்த கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்க்கல, அதாவது போதுமான அளவு இருக்கும் பொழுது எந்த விதமான பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ இது மேலும் அதிகமாகும் பொழுது அப்போ டாக்ஸிக் ஜோனானது ஏற்படுகிறது. அப்போ அந்த தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய மினரல் நியூட்ரியன்ஸில் மிக அதிக அளவு இருக்கும் பொழுது அதனால் நச்சுத்தன்மை ஏற்படுகிறது பார்க்குறோம். ஸோ டாக்ஸிக் கான்சன்ட்ரேஷன். ஸோ த டாக்ஸிக் கான்சன்ட்ரேஷன் இன் பிளான்ட் அப்படின்னு பார்க்கல. ஸோ டியூ டு வாட் த பிளான்ட்டோடைய க்ரோத்து அண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து அதாவது குறைக்கப்படுகிறது. அதனால் சில டிசீஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ அதனால் should be avoid the
அண்ட் மினரல் டாக்ஸிட்டி ஃபார் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தி பிளான்ட்டை பார்க்குறோம். இது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக பார்த்துக்க. ஸோ நெக்ஸ்ட்டு த மினரல் டாக்ஸிட்டி ஒரு 3 மார்க் கொஸ்டின். தாதுக்கள் ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மை குறிப்பாக ஸோ இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸினுடைய கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது த பிளான்ட் அது என்ன நடக்குதுனாக்கா வில் ப்ரிவெண்ட் தி அப்டேக் ஆஃப் ஃபெரஸ் அண்ட் மெக்னீஷியம். அதனால் தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய இரும்பு தாதுக்கள் மற்றும் மெக்னீசிய தாதுக்களானது தடை செய்யப்படுகிறது. இது முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். ஸோ மினரல் டாக்ஸிட்டியில் அதாவது ஸோ மேங்கனீசியத்துடைய அதாவது டாக்ஸிட்டி கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும் பொழுது அதாவது ஃபெரஸ் மற்றும் மெக்னீஷியனுடைய எடுத்துக்கொள்வது தடை செய்யப்படுகிறது. ஸோ இது ஒன்று பார்க்கணும். நெக்ஸ்ட்டு த ப்ரிவெண்ட் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் கால்சியம் டு தி ரூட் ஷூட் அஃபெக்ட்ஸ். இப்போ இந்த கால்சியம்ங்கிற மினரலானது அதாவது ஷூட்டுக்கு வருவதானது தடை செய்யப்படுகிறது. ஷூட்டுக்குன்னு ஸ்டெம்புக்கு கடத்தப்படுவது தடை செய்யப்படுகிறது. அதனால் அந்த ஸ்டெம்பானது சரியான வளர்ச்சியாக இருக்காதுன்னு பார்க்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்குறோம், இன்கேஸ் இன்க்ரீஸ் தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த manganese will prevent to uptake of ferrous and magnesium. That's all. Next the prevent translocation of the calcium. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா லீஃப்லேருந்து எங்கே வருது சாரி ரூட்லேருந்து ஸ்டெம்புக்கு வரக்கூடிய அந்த கால்சியம் ஆனது ப்ரிவெண்ட் ஆகுது. அதனால் அந்த தண்டானது வளர்ச்சி குன்றி போகுதுன்னு பார்க்குறோம். அடுத்த நாள் ஏற்படக்கூடிய என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கல ப்ரௌன் ஸ்பாட் க்ரீனாக உள்ளது ஒரு மாதிரி பழுத்து காணப்படுகிறதுன்னு சொல்கிறோம். ஸோ ப்ரௌன் ஸ்பாட் இஸ் சரௌண்டட் பை குளோரோட்டிக் வெயின் பார்க்குறோம். ஸோ இந்த இலையுடைய மேற்பரப்பில் காணப்படக்கூடிய குளோரோசிஸ் ஆனது பசுமையே இல்லாமல் ஒரு மாதிரி ப்ரௌனிஸாக மாறுதுன்னு சொல்கிறோம். ப்ரௌனிஸாக மாறுது. ஸோ இன் கேஸ் மேங்கனீஸ். ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு 3 மார்க் கொஸ்டினாக மேக்கப் பண்ணிக்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அலுமினியம் டாக்ஸிட்டின்னு பார்க்குறோம். ஸோ இந்த அலுமினியம் டாக்ஸிட்டி காஸ் ப்ரிசிபிடேஷன் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட். அப்போ நியூக்ளிக் ஆசிட் ஆனது அதில் வந்து தங்கி இருக்கக்கூடிய நிலைன்னு சொல்லுவோம். அப்போ நியூக்ளிக் ஆசிட் இருக்கக்கூடாது, இருந்தால் பெரிய பிரச்சனை ஆயிடும். ஸோ அலுமினியம் டாக்ஸிட்டியோடைய அவருடைய விளைவு என்னதுனாக்கா த ப்ரிசிபிடேஷன் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிட் ஆனது தண்டு மற்றும் வேர் பகுதியில் அதாவது தங்கி அதிக அளவு காணப்படும்னு சொல்கிறோம். ஸோ அதனால் த இன்ஹிபிஷன் ஆஃப் ஏடிபி உற்பத்தியானது அதாவது தடை ஏற்படுகிறது பார்க்குறோம். செல் டிவிஷன் தடை ஏற்படுகிறது பார்க்குறோம். அதே நேரத்தில் பைண்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் அதாவது தடைப்படுகிறது பார்க்குறோம். ஸோ இந்த பைண்டிங் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் வித் அதாவது கால்மோடிலின்ங்கிறது கால்சியம் 2+ மோடலின் ப்ரோட்டீன் பார்க்கணும். தட் இஸ் த மோடலின் ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரோட்டீனுடைய ஃபங்க்ஷன் என்னது ஹீட் ஸ்டேபிள் 5 மெட்டபாலிக் ரெகுலேஷன் பார்க்கணும். சொல்ல புரியுதாப்பா? அப்போ அலுமினியம் டாக்ஸிட்டி நடக்குதுனாக்க த ப்ரிசிபிடேஷன் ஆஃப் த நியூக்ளிக் ஆசிட் இன் பிளான்ட் பார்க்குறோம். And inhibition of ATPase and a solution to binding of the plasma membrane with calmodulin. Calmodulin is nothing but pure calcium 2+ modeling protein. So which is used as a heat stable and regulate the fine metabolic process பார்க்குறோம். சரியா? அதாவது சரியான வளர்ச்சிதை மாற்றத்தை இது சரி செய்யக்கூடியது பார்க்குறோம் அல்லது ஒழுங்குபடுத்தக்கூடியது பார்க்குறோம். ஸோ calcium 2+ is nothing but modeling or calmodulin. So that's all about the mineral toxicity and aluminum toxicity பார்க்குறோம். ரெண்டும் தனித்தனியாக ஒரு 3 மார்க் கொஸ்டினில் ப்ரிப்பேர் பண்ணிக்க. நெக்ஸ்ட் ஸோ another topics hydroponics and aeroponics. Hydroponics means அதாவது வித்தவுட் சாயில் பட் பிளான்ட் வில் பி க்ரோ அப்படின்னு பார்க்குறோம். அதாவது மண்ணில் வளராமல் ஏதோ ஒரு கண்டெய்னரில் சொல்யூஷனில் ஒரு குறிப்பிட்ட தாவரமானது வளரக்கூடியன்னு பார்க்குறோம். அதாவது மண்ணில் அல்ல, தாவரமானல் மண்ணில் வளர்க்கப்படவில்லை. குறிப்பாக ஒரு கண்டெய்னர் உள்ள சொல்யூஷனில். சொல்யூஷன் மீன்ஸ் நியூட்ரியன்ட் சொல்யூஷன். அதாவது அந்த தாவரம் வளர்வதற்கான அதாவது சத்துட்ட கரைசல்கள் கரைந்த ஒரு திரவ ஊடகத்தில் வளரக்கூடிய தாவரங்களுடைய அமைப்பு என்ன சொல்கிறோம்? ஹைட்ரோபோனிக்ஸ். ஹைட்ரோனா வாட்டர், போனிக்ஸ் மீன்ஸ் அதாவது வித்தவுட் சாயில் பட் the plant will grow in the water medium. Water mediumங்கிறது நியூட்ரியன்ட் சொல்யூஷன் பார்க்குறோம். ஸோ ஹைட்ரோபோனிக்ஸ் ஆர் சாயில்லெஸ் கல்ச்சர். இதை சொன்னவங்க யாருனாக்கா வான் சாக்ஸ் டெவலப்ட் எ மெத்தட். இந்த மெத்தடை வந்து முதல்ல டெவலப் பண்ணான்னு பார்க்குறோம். வான் சாக்ஸ் ஆஃப் த க்ரோன் பிளான்ட் இன் நியூட்ரியன்ட் சொல்யூஷன். இங்கே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன் என்ன பேர்? நாப் சொல்யூஷன். இதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணானாக்க 1865ல். பட் நார்மலி it is used as commercial use பார்க்குறோம். நார்மலி கமர்ஷியலி சரியாப்பா யூஸ் பார்க்குறோம் நாப் சொல்யூஷன். லேட்டர் 1940ல் another சொல்யூஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணால் சரி
அண்ட் கோக்லாண்ட் சொல்யூஷன் இன் 1940ல ஃபஸ்ட்டு கமர்ஷியல் ஹைட்ரோபோனிக் சொல்யூஷன் என்னது நாப் சொல்யூஷன். அண்ட் அனதர் 1940ஸ்ல என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணானாக்க ஸோ அர்னோன் அண்டு ஹோக்லாண்ட் சொல்யூஷன் 1940ல ரைட். நெக்ஸ்ட்டு ஸோ கோரிக்கு அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டு 1940ல த காயின் த வேர்ட் ஹைட்ரோபோனிக்ஸ். இந்த ஹைட்ரோபோனிக்ஸ் இந்த வார்த்தையை முதல்ல அதை உச்சரித்தவன் யாருனாக்க சரி ஹோய்ரிக்கு. பட் இதை வந்து ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் பண்ணவன் யாருனாக்க வான் சாக்ஸ். சரியா, இந்த ரெண்டு பேருக்கு டிஃபரெண்ட் பாட்டுங்க. த ஃபர்ஸ்ட் வேர்ட் ப்ரொபோஸ்ட் பை ஹோய்ரிக் 1940. பட் திஸ் மெத்தட் வில் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ்ட் பை வான் சாக்ஸ். அவன் பயன்படுத்திய அந்த நியூட்டன் சொல்யூஷன் நாப் சொல்யூஷன் இன் சரியா in 1865 commercially introduced. It later Arnon and Colant solution 1940. Okay. So the techniques என்ன சொல்லுதுனாக்க so the commercial techniques in a hydroponic root immersion in solution வேர் மட்டும் அந்த சொல்யூஷனில் மூழ்கி இருக்கும், பட் தண்டெல்லாம் மேலே காணப்படும்னு சொல்கிறோம். So contain Newton solution contain Newton and air supplied with the help of tube. அப்போ ஒரு டியூப்பை பயன்படுத்திக்கிட்டு ஏரை வந்து ஏரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். பட் தண்ணியில் அதாவது வேர் மூழ்கி இருக்கும், பிளான்ட்டு மேலே இருக்கும், அதுக்கு தேவையான ஏரேஷனை நம்ம ஒரு டியூப் மூலியமாக ஏரேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம். இதான் என்ன சொல்கிறோம் அந்த ஹைட்ரோபோனிக்ஸோடைய டெக்னிக்ஸு. ஸோ ரூட் ஆர் சஸ்பெண்டட் இன் நியூட்ரியன் சொல்யூஷன் அண்ட் ஸ்டெம் above the சொல்யூஷன். ஸோ ஏரேட்டட் பை என்னது டியூப் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஏரோபோனிக்ஸ். ஏரோனா வாட்டர், போனிக்ஸ் மீன்ஸ் கல்ச்சர் பார்க்குறோம். ஸோ இதை பண்ணவர் யாருனாக்க சைஃபர் கில்லல் அண்டு டேவிட் டர்கர் அப்படின்னு ரெண்டு சயின்டிஸ்ட்டு. ஸோ சைஃபர் கில்லல் அண்ட் டேவிட் டர்கர், SOIFER, சைஃபர் கில்லர், ஹில்லர் நாட் கில்லர், HILLER, கில்லல் அண்ட் டேவிட் டர்கர். ஸோ இட் இஸ் எ சிஸ்டம் where root are suspended in air. ஏர்ல ரூட் ஆனது மிதந்து கொண்டு காணப்படும். not in Newton solution, not in the soil, மண்ணிலே இல்லை, அதாவது அந்த திரவத்திலே இல்லை, டைரெக்டாக ஏர்லேயே மிதந்து கொண்டு காணப்படும் சொல்கிறோம். அந்த நியூட்ரியன் ஸ்ப்ரே ஓவர் த ரூட்டு. அப்போது நமக்கு தேவையான அந்த உணவு கரைசலானது நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம், ரூட்டில் ஸ்ப்ரே பண்ணுறோம் பை மோட்டார் ட்ரைவ் அண்ட் ரொட்டேட்டு. இதை திரும்ப திரும்ப நம்ம பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறோம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி ஹைட்ரோபோனிக்ஸ் அண்ட் ஏரோபோனிக்ஸ் செப்பரேட்லி ப்ரிப்பேர்ட் ஃபார் த செப்பரேட் 3 மார்க் கொஸ்டின் பார்க்குறோம். சரியா, தேங்க்யூ.